இந்த பிடிஎஸ்ல சேர்ந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துறேன். அதில் ஒரு முக்கியமான பாடப்பகுதி தான் இந்த நியூமட்டாலஜி. அதை குறித்து நம்ம படிப்போம். கிறிஸ்துவம் என்கிற அந்த அமைப்பே அல்லது கிறிஸ்துவத்தை குறித்தான அந்த பேஸே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா திருத்துவம் தான். திருத்துவம் தான் கிறிஸ்துவத்துக்கு உண்டான மெயின், அதுதான் பேஸ். ஆனால் இந்த திருத்துவத்தை குறித்து பல சர்ச்சைகள், பல விவாதங்கள், பல விதமான கேள்விகள் எல்லாம் சரித்திரத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. பிதாவை குறித்து பெரிய விமர்சனங்கள் வரலை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த குமாரனை குறித்தான விவாதங்கள், சர்ச்சைகள் சரித்திரத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் ஒரு நன்மையான காரியம் என்ன அப்படின்னா, அந்த குமாரனை குறித்தான அந்த விவாதங்கள், சர்ச்சைகள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக வந்தது. எல்லாருமே சரியாக புரிந்து கொண்டாங்க. இதை சரியாக புரிந்து கொள்ளாத நபர்களை கல்ட் குரூப்பில் அல்லது கள்ள போதகர்கள் குரூப்பில் இவாஞ்சலிஸ்டிக் சர்ச் அதை சேர்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஆவியானவரை குறித்தான சர்ச்சைகள் பெரிய அளவு வரலை, மிகவும் குறைவு தான். ஆனால் அந்த குறைவான சர்ச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் ஒரு வேதனைக்குரிய காரியம். நீங்கள் ரிஃபர்மேஷன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த சீர்திருத்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தவாதிகள் இந்த ஆவியானவரை குறித்து அதிக கவனம் அவங்க செலுத்தலை. அது ஒரு மிகப்பெரிய சோகமான கதை தான். அது நிமித்தம் புரொட்டஸ்டன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்பாளர்கள் மத்தியில் ஆவியானவரை குறித்தான சரியான புரிதல், சரியான விளக்கங்கள், அவரை குறித்தான தெளிவு இல்லாமல் போனது. அது நிமித்தம் இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டி சஃபர் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆவியானவரை குறித்து நம்ம படிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் கட்டாயமானதாகவும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆவியானவரை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால அநேக விசுவாசிகள் குழப்பமான நிலையிலே இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்கிறாங்க. சரியான தெளிவு இல்லை. கிறிஸ்துவத்தினுடைய மையப்பகுதியே கிறிஸ்துவாகவும், அந்த கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததும், அவர் வந்தது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற சத்தியமும் பல விதத்தில் பேசப்பட்டாலும், இன்றைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் இந்த கிறிஸ்து எதற்காக வந்தார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா, இன்று கிறிஸ்து வந்தால் பரலோகத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்களா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா பதில் அநேகருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதற்கும் காரணம் இந்த ஆவியானவரை குறித்து சரியான புரிதல் இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே வருவதாக இருந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது, நான் ஏன் இருக்கிறேன், எதற்காக நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன், இந்த பூமியை யார் படைத்தது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆவியானவரை குறித்து தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு சரியான பார்வை உங்களை குறித்தே உங்களுக்கு வரும். இந்த ஆவியானவரை குறித்தான பாடம் அந்த அளவுக்கு முக்கியமானதாக அது காணப்படுகிறது. ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, மிகப்பெரிய சோகமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஆவியானவர் அநேகருக்கு வியாபார பொருளாக மாறிவிட்டார்கள். இவரை வைத்து எப்படி வியாபாரம் செய்கிறது என்கிறது தான் அந்த வியாபாரிகளினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது அவ்வளோ கடினமாக இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு நபரை சந்தித்தேன். அவருக்கு இந்த ஊழியத்தை குறித்து இதை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் முக்கியம், நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள், அந்த பாவத்தினுடைய சம்பளம் நரகமாக இருக்கிறது, அதிலிருந்து விடுதலையாவதற்கு
நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவருடைய அறிவுக்கு எட்டுகிறது. ஆனால் அவருடைய மனதுக்கு அது எட்டவில்லை. மனதுக்கு எட்டாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமும் இந்த ஆவியானவரை வியாபார யுக்தியாக சிந்தித்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தான் காரணம் என்பது 100% உண்மை. இந்த விதமான கள்ள போதகர்களை, ஆவியானவரை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை சரிப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பு என்றால் என்ன, நரக மீட்டெடுப்பு என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன என்கிற சத்தியத்தை குறித்தான எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நித்திய ஜீவனை அடைவேன் என்கிற உறுதியை இல்லாமல் இந்த பூமியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆவியானவர் வந்தால் மட்டும்தான், ஆவியானவரை குறித்து சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்தும் நரக மீட்டெடுப்பை குறித்தும் தான் பாவி என்கிற அந்த உணர்வை குறித்தும் தெளிவடைய முடியும். அப்பொழுதுதான் உண்மையாகவே கிறிஸ்தவனா மாறுறான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒருவரும் கிறிஸ்தவனா மாறலை. மாறாக தான் பாவி என்பதை உணர்ந்து, பாவியை ரட்சிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்பதை உணர்ந்து, அதன் அடிப்படையில் ஒரு மனுஷன் இந்த கர்த்தரை நம்பும் பொழுது மட்டுமே அவன் ஒரு கிறிஸ்தவனாக, விசுவாசியாக, தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அதற்கு மிகவும் முக்கியம் யார் என்றால் இந்த ஆவியானவர். ஏன்னா அவர் வந்தால்தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவரை குறித்தான சரியான புரிதல் இல்லை என்றால் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுப்புதல் இல்லை, எந்த ஒரு உற்சாகமும் இல்லை. ஏன்னா இவர் தான் சபையினுடைய புரோகிதராக இருந்து சபைக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவராய், சபையை உற்சாகப்படுத்தக்கூடியவராய், சபை எழுப்பி பிரகாசிப்புக்கும்படியாக அவர்கள் அனலோட அந்த பக்தி வைராக்கியத்தோட இருப்பதற்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஆவியானவரை குறித்து புரிதல் நிச்சயம் தேவை. அதனால இதை படித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள். இதை முழுவதுமாக நீங்கள் படித்து தீரும் பொழுது நிச்சயமாக இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாய் செயல்பட வேண்டுமோ அப்படியாய் செயல்பட்டு நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு இருப்பதனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராய் காணப்படுவார். அதனால் ரொம்ப சீரியஸாக நம்ம எடுக்கணும். மறுமலர்ச்சி காலகட்டம்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்துச்சு, ரிஃபர்மேஷன் டேன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஃபர்மேஷன் டேஸில், அந்த மறுமலர்ச்சி காலகட்டத்தில் அந்த சீர்திருத்த காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சீர்திருத்தவாதிகள், ரிஃபார்மர்ஸ், அவங்க இந்த ஆவியானவருக்கு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்பது மற்றொரு குறையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அது நிமித்தம் தான் புரொட்டஸ்டன்ட்ஸ் மத்தியிலையும் ஆவியானவருடைய வேலையை குறித்தான சில படிப்புகள் இருந்தாலும் கூட அவரை குறித்தான முழுமையான புரிதல் இல்லாது போகிறது இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிதாவானவரை குறித்து பெரிய சர்ச்சைகள் இல்லை, குமாரனை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆவியானவரை குறித்து 20ஆம் நூற்றாண்டில் தான் சர்ச்சைகள் தொடங்குகிறது. ஆனால் அந்த சர்ச்சைகள் இன்றைக்கு முடிவில்லாததாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது வேதனை அளிக்கும் காரியம். ஏன்னா அவர்தான் உங்களையும் என்னையும் இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் இல்லை என்றால் ஒருவரும் இல்லை. அதை குறித்து நம்ம பின்னாடி படிப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியிலும் கூட இந்த ஆவியானவரை குறித்தான புஸ்தகங்கள் நூலகங்களில், முறையான இறையியல் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி நூலகங்களில் அதிகமாக இல்லாது இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு அநேக வால்யூம்ஸ், அநேக புஸ்தகங்கள், இந்த ஆவியானவரை குறித்தான புஸ்தகங்கள் நூலகங்களில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக ஆராய்ச்சிகள் இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று படித்து அதன் வழியாக அநேக புஸ்தகங்கள் வெளியானது நிச்சயமாக இன்றைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக, இவரை குறித்து தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம். இந்த ஆவியானவரை ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம பார்க்காம வேதபூர்வமாக பார்த்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைப்பது மிகவும் முக்கியம். ஒருவேளை நீங்கள் இந்த சப்ஜெக்டில், இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ண நீங்கள் இந்த தேவனை குறித்து பெருசாக புரிந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன் என்று சொன்னாலும் கூட இந்த ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், அதுதான் உண்மை. இந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், அது மிகப்பெரிய உண்மை. இந்த ஆவியானவர் உங்களை சரியான பாதையில் நடத்தி ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃப்னு சொல்லுவாங்க, ஒரு நோக்கமுள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வார். அதனால்
என்னோட வேண்டுகோள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன அப்படின்னா, இதை தொடர்ச்சியாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள், பார்த்து படித்து கொள்ளுங்கள். முடிந்ததென்றால் ஒரு நோட்டு பெண்ணை நிச்சயமாக நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கக்கூடிய காரியத்தை நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு ரிட்டன் நோட்ஸ் வந்து புக்காக அல்லது பிடிஎஃபாக உங்களுக்கு தருவாங்க. ஆனாலும் கூட நீங்கள் சரியான விதத்தில் நீங்களே சுயமாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புரிதலை உண்டாக்கும். அந்த புரிதல் அநேகருக்கு உங்களை சாட்சிகளாக நிறுத்தக்கூடிய ஒரு புரிதலாக காணப்படும். சரி, இந்த ஆவியானவரை வியாபார யுக்தியாக யோசித்து வியாபாரம் செய்யக்கூடிய கள்ள போதகர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சரியான புரிதலை புரிந்து கொள்வதற்கு மிகவும் அவசியம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆவியானவரை குறித்து படிக்கக்கூடிய படிப்புக்கு பெயர் நியூமட்டாலஜின்னு சொல்லுவாங்க. நியூமட்டாலஜி, நியூமா அப்படின்னா கிரேக்க மொழியில் ஆவின்னு அர்த்தம், ஆலஜின்னு சொன்னால் ஸ்டடி, படிப்பு என்று அர்த்தம். அப்போது நியூமடாலஜி என்கிற அந்த வார்த்தை ஆவியானவரை குறித்தான பாடம் அல்லது படிப்பு என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சப்ஜெக்டை படிக்க போகிறோம், இந்த பாடத்தை படிக்க போகிறோம். நியூமட்டாலஜி, ஆவியானவரை குறித்தான படிப்பு அல்லது பாடம். இதை படிப்பதற்கு ஆவியானவருடைய துணையோடு கூட, அவருடைய வழிநடத்துதலோடு கூட செல்வதற்கு ஜெபத்தோடு இதை நீங்கள் படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. பின்பாக நோட்ஸ் வருமே என்று அதை விட்டு விடாதபடிக்கு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து படிங்க. அது மிகப்பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த நியூமட்டாலஜி அல்லது ஆவியானவரை குறித்தான இந்த பாடம் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல காரியங்களை சொன்னேன். ரிஃபர்மேஷன் பீரியடில் நடந்த நிகழ்வுகள், அங்கே சீர்திருத்தவாதிகள் இவரை குறித்தான கவனம் செலுத்தாமல் விட்டது, அதனுடைய விளைவுகள். அதே போல் சர்ச்சைகள், பிதா குமாரன் ஆவியானவரை குறித்தான சர்ச்சைகள் அணைக வந்தாலும் எல்லாம் செட்டில் பண்ணப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆவியானவரை குறித்து இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்மளை வந்து இந்த ஆவியானவரை குறித்து படிப்பதற்கு, நியூமட்டாலஜி படிப்பதற்கு ஒரு அவசியத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் வேதபூர்வமாகவும் சில வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். நியூமட்டாலஜி குறித்து வேதபூர்வமாக என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார். கன்னிமரியாள் இடத்துல அவர் உருவாக்கப்படுகிறார். பின்பாக இந்த பூமியில் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். முன்னணையில் கடத்தி வைக்கப்படுகிறார். தலை சாய்க்க இடமில்லாதபடிக்கு அலைந்து திரிகிறார். இறுதியாக கல்லர்கள் மத்தியிலே கல்லனை போல பரிசுத்த தேவன் சிலுவையில் தொங்குகிறார். இந்த எல்லா ப்ராசஸ்லையும் ஆவியானவருடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. அவர் கன்னிமரியாளில் உருவாக்குற காலகட்டத்தில் இருந்து, அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்து, அவர் மரிக்கக்கூடிய காலகட்டத்திலும், பின்பாக மரித்து உயிர்த்தெழக்கூடிய அந்த விஷயத்திலும் இந்த ஆவியானவருடைய வேலை வந்து இருக்கிறது. அதை நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது நன்றாக உங்களுக்கு புரியும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் மரிக்க போகிறாரு, மரிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆவியானவர் தேற்றரவாளன், இவர் போனாதான் அவர் அனுப்பி வைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இவருடைய மினிஸ்ட்ரி வந்து இந்த பூமியில், அவர் இந்த பூமி, அவருடைய ப்ரெசன்ஸ் அல்லது அவருடைய அந்த அவரோட கூட, அவர் நம்மோட கூட இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அது முடிய போகிறது. முடிய போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். இப்போ இந்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொன்ன மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நான் போவேன், நான் மரிப்பேன், நான் உயிர்த்தெழுவேன், நான் பரத்துக்கு ஏறிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானவராக இருக்கிறார், அதனால் நான் போவது அவசியம் அப்படின்றார். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா டாஸ்க்கும், தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து
பரமேறியதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய எல்லா டாஸ்கையும் முழுவதுமாக இந்த பூமியில் அவருடைய பிரசன்னத்திலே நடத்தக்கூடியவர் யாராக இருக்கிறார் என்றால் ஆவியானவராகிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் போவேனாகில் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், போனாதான் அவர் வருவார் என்று சொல்லி இந்த ஆவியானவரை குறித்து அவர் ஒரு மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அதையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆலோசனை சொல்லலை, கட்டளையிட்டார். யார்கிட்ட? அப்போஸ்தலர் இடத்துல. இது எப்போ நடந்தது? இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், மரித்து அவர் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அப்போஸ்தலர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார் பல வழிகளில். அதுதான் மேலான வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் அப்போஸ்தலருக்கு தான் உயிரோடு இருக்கிறதை திருஷ்டாந்தப்படுத்தினார், அதை ப்ரூவ் பண்ணார். அவங்கள்ட்ட உயிரோடு இருக்கும் பொழுது நான் இந்த மாதிரி மரிப்பேன் உயிர்த்தெழுவேன் என்று பலமுறை சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது விளங்கலை. பேதுருவின் ஒரு எக்ஸ்டெண்ட் அவர் என்ன பண்ணார்னா, அவரோட கையை பிடிச்சி இழுத்து இது உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது தேவன் அவரை திட்டுறாரு. சாத்தானை அப்பாலைப்போ என்று சொல்லி அவனுக்கு பேதுருக்கு பின்பாக நிற்கக்கூடிய சாத்தானை துரத்தி விடக்கூடிய ஒரு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு விளங்கலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தோடனே எல்லாருமே ஓடி போயிடுறாங்க, மரித்தோடனே ஓடிடுறாங்க. உயிர்த்தெழுந்து அவர் வரும்பொழுதும் கூட அவரை கண்டு பயப்படுறாங்க, சிலர் அதிசயப்படுறாங்க, சிலர் ஆச்சரியப்படுறாங்க. தோமா போன்ற ஆள் அவரை நான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்லி ஒரு ரேஷனல் மைண்டில் அவரை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ அவர் திட்டுறார், உயிர்த்தெழுந்து நான் சொன்னதை விசுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மந்த புத்திக்காரர்களே என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்களை திட்டுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தி அப்புறம் ஒரு டாஸ்க் சொல்கிறார், ஒரு காரியத்தை அவங்களுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை தெரியுமா? நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, அசையக்கூடாது. எருசலேமை விட்டு நீங்கள் அசையக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். ஏன் அங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த கட்டளை ஏன் அவ்வளோ முக்கியமாக சொன்னார்னா, ஏற்கனவே அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் வருவார், அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம், நான் போகினதுக்கப்புறம் தேற்றரவாளன் வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்க, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ இந்த தேவன் கட்டளையிடுகிறார், எங்கேயும் போகாதீங்க, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்க. அந்த வாக்கு தத்தம் ஆவியானவருடைய வருகையாக காணப்படுகிறது. பின்னாடி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் கட்டளையிட்டதுக்கு பின்பாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, மேகங்கள் அவரை மறைத்து கொண்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இவர் வரைக்கும் நீங்கள் எந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, இந்த ஜெருசலேமில் தான் நீங்கள் இருக்கணும், வேற எங்கேயும் அசையக்கூடாதுன்ற காரணம் என்ன தெரியுமா? இவர் இல்லாமல் மிஷன் இல்லை, ஊழியம் இல்லை. இவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆவியானவர் வராமல் ஒரு இடம் அசையக்கூடாது. ஏன்னா அசைந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்காது, அது நிமித்தம் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவருக்காக நீங்கள் காத்திருங்க என்று கட்டளை கொடுத்து விட்டு அவர் வருகைக்கு பின்பாக ஆவியானவருடைய மூவ் எப்படியெல்லாம் அது இவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. பயந்து ஓடிப்போன பேதுரு எவ்விதமாக அவர் தைரியமாக எழுந்து நின்று ஒரு சங்கீதத்தினுடைய 2 வசனத்தை வைத்து கொண்டு, இவர்தான் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லப்பட்ட சங்கீதத்தில் பிரசங்கிக்கப்பட்ட நபர் இவர்தான் என்று சொல்லி அழகாக பிரசங்கிக்கிறாரு. அவரையே தேவன் ஆண்டவரும் ஆக்கினார், அவரையே நீங்கள் கொலையும் செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவரால் அந்த வசனத்தை பேசும் பொழுது, ஆவியானவரால் அந்த விளக்கங்களை கொடுக்கும் பொழுது 3000க்கு மேற்பட்ட யூதர்கள் ஜெருசலேமில் ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆவியானவருடைய செயல் பின்பாக தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆவியானவர் இல்லாமல் நாம் அசைந்தோம் என்றால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது. ஏன்னா இவர் தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பூமியில் உயிர்த்தெழுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் ஞானஸ்நானம் கொடுங்க என்கிற கட்டளையை கொடுத்துட்டு அவர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற ஒரு கட்டளை கொடுத்தாலும் கூட, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் கூட, நம்மோடு கூட இருப்பவராக அவர் இருந்தாலும் கூட, அதிகாரம் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட, அதை செயல்படுத்துவது ஆவியானவராகிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் அவர் இல்லாமல் அசையாதீங்க, ஜெருசலேமில் இருங்க என்று கட்டளை கொடுத்து விட்டு அவர் பரமேறுகிறார். பின்பாக ஆவியானவர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதனால தான் பவுல் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்வார். அதை உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அதாவது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. முழு நிச்சயத்தோடும் யாரிடத்திலிருந்து வந்தது என்று பார்த்தோன்னா, இந்த சுவிசேஷத்தை குறித்தான முழு நிச்சயம் எங்கிருந்து வந்ததுன்னா அவர்களுடைய இருதயத்திலிருந்து வந்தது. அந்த முழு நிச்சயம் யாருக்கு இருந்ததுன்னா, கேட்கக்கூடிய மக்களுக்கு சொல்லலை, அந்த பிரசங்கிக்கக்கூடியவர்களுக்கு அந்த முழு நிச்சயம் இருந்தது. அந்த முழு நிச்சயத்தை கொடுத்தவர் யார் என்றால் ஆவியானவராகிய தேவன். ஆவியானவராகிய தேவன் வரவில்லை என்றால் சுவிசேஷத்தை குறித்தான முழு நிச்சயம், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார், நான் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவரோடு கூட உயிர் தெழுந்து அவரோடு கூட இருப்பேன் என்கிற அந்த முழு நிச்சயம் ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் வரும். இந்த ஆவியானவர் இல்லைன்னா அந்த நிச்சயம் இருக்காது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் கூட ஒருவேளை இந்த முழு நிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தால் கவலைப்படாதீங்க. இந்த சப்ஜெக்டை, இந்த பாடத்தை, இந்த ஆவியானவரை குறித்து வேதபூர்வமாக நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக முழு நிச்சயமாய் பிரசங்கித்த அப்போஸ்தலர்களைப் போல நீங்களும் இந்த சுவிசேஷத்தை குறித்தான முழு நிச்சயம், என்ன சுவிசேஷம்? அவர் மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவார், வரும்பொழுது அவரை விசுவாசிக்கக்கூடிய எண்ணெய் அவர் அவரோடு கூட கொண்டு போவார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிரசங்கிக்கவும் முடியும், சாட்சி கொடுக்கவும் முடியும், வாழவும் முடியும். அதற்கு மிகவும் மைய கருத்தாக இருக்கிறவர் இந்த ஆவியானவராகிய தேவன். நீங்கள் இதற்கு முன்னாடி அநேக சப்ஜெக்ட்ஸை படிச்சிருப்பீங்க. இந்த பிடிஎஸில் நீங்கள் அநேக சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே வேதபூர்வமாக, வேதத்தை மையமாக வைத்து உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக இருந்தது. இன்னும் அநேக பாடங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுவும் கூட வேதத்தை மையமாக வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகக்கூடிய ஒரு பாடமாக தான் இருக்க போகிறது. ஆனால் இந்த வேதத்தை மையமாக வைத்து இத்தனை பாடங்கள் படித்தோம்ல, இனிமேல் படிக்க போகிறோம்ல, இனிமே சரித்திரங்களாக படித்து கொண்டிருந்தார்கள், படிக்கிறார்கள், படிக்க போகிறார்கள் அல்லவா? இந்த வேதத்தை நமக்கு அநேக மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வேதத்தை மையமாக வைத்து படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிச்சிங்களே, இனிமேல் படிக்க போகிறீங்களே, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களே, இதையெல்லாம் இந்த வேதத்தை, அதற்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்தது ஆவியானவர். அநேக மனிதர்களை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய என்னுடைய மொழிகளிலே கொடுத்தது ஆவியானவர். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அதை புரிய வைப்பதும் இந்த ஆவியானவர் மட்டுமே. இவர் இல்லாமல் ஒன்றும் புரியாது. நீங்கள் PhD படித்தாலும் சரி, இந்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு சத்தியத்தையும் சரிவர விளங்கிக் கொள்ள இயலவே இயலாது. ஆவியானவரோட துணை அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இந்த ஆவியானவர் தான் வேதத்தை நம்ம கையில் கொடுத்தவரும், இந்த ஆவியானவர் தான் வேதத்தை நமக்கு அனுதினமும் படித்து கொடுக்கக்கூடியவரும், இந்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலர்களை வழி நடத்துகிறவரும், உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறவரும் இவராகத்தான் காணப்படுகிறார். ஸோ அதனால் இவரை குறித்து படிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பாருங்க, இவர் இல்லைன்னா ஒரு புரிதலும் இல்லைங்க, ஒரு புரிதலும் இல்லை. நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஏன் நம்ம இங்கே பிறந்தோம்? எதற்காக நம்ம பிறந்தோம்? இந்த பூமி எப்படி பிறந்தது? இதை யார் உருவாக்கினார்? இதை குறித்தான எந்த விளக்கங்களும் இந்த ஆவியானவரை குறித்து நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளனா ஒருபோதும் உங்களுக்கு விளங்காது. அதனால் இது நான் சொல்கிற வர்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. நீங்கள் தவறாமல் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது.
இதை படிக்கும் பொழுது தான் ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுக்கு ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால் இன்னொரு விஷயம், இந்த ஆவியானவரை குறித்து படிக்கக்கூடிய இந்த பாடம் ஆவியானவரோட துணை இல்லாமல் நம்மளால் படிக்க முடியாது. என்னால் பிரசங்கிக்க முடியாது, உங்களால் கேட்க முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காக ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம படிக்க அவசியமாக இருக்கிறது. இத்தனை காரியங்கள் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர், நான் போவேனாகில் அவர் வருவார் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் விட்டு நகரக்கூடாது, எந்த ஊழியமும் செய்ய வேண்டாம், இவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்தால் போதும் என்று சொல்லி இந்த ஆவியானவரை குறித்து கட்டளை கொடுத்தார். அந்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி எப்படி மூவ் ஆச்சு, ஊழியம் எப்படி நடந்தது, மக்கள் எப்படி தெளிவடைந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை மெசியா அல்ல என்று கொலை செய்தவர்கள் எப்படி மனம் திரும்பினார்கள், ஆசாரியர்களும் இவரை கொலை செய்த ஆசாரியர்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்கிற சரித்திரத்தை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இப்படி முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த ஆவியானவரை குறித்து சர்ச்சைகள், நான் ஏற்கனவே சொன்னது போல சில சர்ச்சைகள் தான் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் திருத்துவத்தை குறித்து படிக்கும் பொழுது இவர் குமாரனுக்கு சமமானவரா, இவர் பிதாவுக்கு சமமானவரா என்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டு அதற்கு பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. 9ஆம் நூற்றாண்டில் வரும்பொழுது ஸ்பெயினில் எஸ்பெஷலி இவரை குறித்தான விவாதங்கள் தொடங்கின. இந்த ஆவியானவர் யாரிடமிருந்து புறப்பட்டு வந்தார்? குமாரனிடம் இருந்தா, பிதாவினிடம் இருந்தா, அல்லது 2 பேரிடமிருந்து இவர் புறப்பட்டு வந்ததா? ப்ரொசஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அது 2 பேரிடமிருந்து இவர் புறப்பட்டு வந்தாரா என்று அதை குறித்தான ஒரு சர்ச்சைகளும் இருந்தது. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் இவரை குறித்தான அதிகமான வெளிப்பாடுகள், அதிகமான இவரை குறித்து சிந்திக்க தொடங்கக்கூடிய மக்கள் எழும்பினாலும் கூட மிகப்பெரிய பிரிவினைகளும் உருவாகினது. எப்படிப்பட்ட பிரிவினைன்னா, ஒரு சிலர் இந்த ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் அவசியமானவர், எப்படின்னா இவர் இல்லாமல் நீங்கள் அசையக்கூடாதுன்னு அப்போஸ்தலரில் சொல்லியிருக்கிறார். அதனால் இவர் தான் எல்லாவற்றுக்கும் தேவையானவர், ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அவர் கைட் பண்ணுவார், அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த ஆவியானவர்கிட்ட கேட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு விதமான கூட்டங்கள் இருக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போய் படுத்தா கூட இந்த ஆவியானவர் நீ ஆஃப் பண்ணிட்டு படு என்று சொல்லி எனக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அவர் என்னை உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் உணர்த்ததின் அடிப்படையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆவியானவரை பின்பற்றக்கூடிய ஒரு தாரார் ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அப்படியே ஆப்போசிட்டாக ரேஷனலாக அவங்க பேசுகிறாங்க. இல்லை, ஆவியானவர் வேதத்தை கொடுத்தார், வேதத்தை உங்களுடைய மொழியிலும் என்னுடைய மொழியிலும் மொழிகளிலே வருவதற்கு அவர் உதவி செய்கிறவருமாய் இருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். அதை படிக்கும் பொழுது நீங்களும் நானும் அவரை இந்த வேதத்தை சரியாய் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறவரும் அவராகவே இருக்கிறார். அதனால் பிரின்சிபல் கிவன், அது கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த பிரின்சிபலை வச்சுக்கிட்டு நம்ம வழி நடந்து சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்ம கைட் பண்ணுறாரு தவிர ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர்கிட்ட போய் கேட்க வேண்டாம் என்று சொல்லி ரேஷனலாக சிந்திக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஸோ இதில் இது சரியா அது சரியா என்ற ஒரு குழப்பங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட இந்த குழப்பத்தின் மத்தியில் இந்த ஆவியானவரை குறித்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனை. இந்த ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லும் பொழுது ஒரு சில மக்கள் ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளமே அந்நிய பாஷை பேசுவது தான் ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாரார். இன்னொரு சாரார் அந்நிய பாஷை பேசுவது அல்ல ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளம், மாறாக உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, உங்கள் வாழ்க்கை நீங்கள் இந்த கிறிஸ்துவை குறித்து தைரியமாக பேசுவதற்கு உற்சாகப்படுத்தப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது, அதுதான் ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளமே தவிர அந்நிய பாஷை அல்ல என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் அடுத்த நிமிஷமே அதே
வாயை பயன்படுத்தி நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகளை உச்சரிக்கிறீர்கள் அப்படின்னா அது வந்து என்ன? அப்படி இல்லை. அதனால் ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளம் என்னன்னா அந்நிய பாஷை அல்ல, ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளம் உங்களுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை என்று மற்றொரு சாரார். ஸோ இந்த குழப்பங்கள் வந்து இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி வேதம் மட்டுமே. வேதம் மட்டுமே, வேதம் மட்டும்தான் இந்த குழப்பங்களை நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கிறது. அந்த வேதத்தின் மூலமாக ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடியவராகவும் சரிவர அவரை புரிந்து கொண்டு அவருக்காக நாம் செயல்படக்கூடியவராகவும் மாற்றி வைக்கிறவராகவும் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் பல காரியங்கள் நடக்குது. அது வரைக்கும் டீக்கன்ஸ் உதவியாளர்கள் சபையில் நியமிக்கப்படுறாங்க. அப்போ 7வது வசனத்தில் அப்போஸ்தலர் 6:7 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அது ஒரு பெரிய விஷயம். தேவர் ஒபீடியன்ட் டு த ஃபெய்த் அப்படின்றாங்க. அதாவது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. கிரியைக்கு கீழ்ப்படிவது ஒருவேளை மனுஷர்களால் முடியும், ஆனால் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதுக்கு முன்னாடி வந்து சீசர்களுடைய தொகை பெருகினது. அதற்கு முன்னாடி வேத வசனம் விருத்தி அடைந்தது. வேத வசனம் விருத்தி அடையும் பொழுது சீசர்கள் தொகை பெருகும், மக்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அந்த வேத வசனத்தை சரிவர உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறவராக, போதனையாளராக, அந்த வேதத்தை எழுத வைத்த எழுத்தாளராக இந்த ஆவியானவராக தேவன் இருக்கிறார். ஸோ இவரை குறித்து நம்ம படிக்கணும். நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, நம்ம உணர்வை வைத்து வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, வேதத்தை வைத்து நம்முடைய உணர்வை ஒப்பிட்டு பார்க்கணும். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் வேதம் சரியா இல்லையா என்று நாம் சிந்திக்கக்கூடாது. வேதத்தை மையமாக வைத்துக்கொண்டு அந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆவியானவருடைய துணையோட கூட என்னுடைய உணர்வுகள் வேதத்தின் அடிப்படையிலான உணர்வுகளா என்று சொல்லி ஆவியானவருடைய துணையோட கூட, உதவியோட கூட நாம் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வேதத்தை, தேவ ஆவியானவரால் வழங்கப்பட்ட இந்த வேதத்தை நாம் இன்று படிக்க போகிறோம். தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இது இவ்வளோ பெரிய விஷயம். ஆவியானவர் என்பவர் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்ம சில காரியங்களை வைத்து நாம் படித்தாலும் கூட இந்த ஆவியானவர் தான் ஒற்றுமைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆவியானவரால் சபை நிரப்பப்பட்டது என்று பல காரியங்கள் நீங்கள் படிக்கும்போது அங்கெல்லாம் அவங்க ஈவன் அந்த 125 சீசர்கள் இருக்கும் பொழுது கூட எப்போ ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தையோடு அவங்க கூடியிருப்பாங்க. இந்த ஒரு மனதோட ஒரே இருதயத்தோட தனக்குள்ளதை ஒன்றும் தன்னுடையதென்று எண்ணாமல் இருந்தார்கள் என்கிற இந்த அசைவுகள் எல்லாம் எதுவுமே ஒருத்தனும் தனக்குரியதை தனக்குள்ளதுன்னு எண்ணலை, எல்லாம் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. இந்த மாதிரி அசைவுகள் எல்லாம் வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வேதத்தை வைத்து தேவ ஆவியானவர் செய்த மகப்பெரிய அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் காணப்படுகின்றன. அதனால் இந்த ஒற்றுமைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆவியானவர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆவியானவரை வைத்தே இன்றைக்கு சபைகள் பிரிந்தும் காணப்படுகிறது. மிகப்பெரிய பிரிவு. இந்த ஆவியானவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியவர் இவர். ஆனால் இவரை வைத்த இன்று வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆவியானவரை விற்பனை பொருளாக பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால், சரியாக புரிந்து கொண்டு இந்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்களும் நானும் உணர வேண்டும் என்றால்,
இவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால், இவருக்கு நாம் செவி கொடுத்து மிகவும் கவனமாக செவி கொடுத்து நம் வாழ்க்கை முன்னேறி செல்ல வேண்டும் நம்முடைய மரணம் வரை என்றால், இந்த நியூமட்டாலஜியை படிக்காமல் வேற வழியே இல்லை. அதுவும் வேதபூர்வமாக இதை படிக்காமல் வேற வழியே இல்லை. ஸோ தி சப்ஜெக்ட் இஸ் சச் எ இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இதை நம்ம தொடர்ச்சியாக படிப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேட் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சேட்டலைட் வியூஸ் ஆர் பேட் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் படிக்க போகக்கூடிய பாடங்களை ஒரு டோட்டலாக என்னென்ன நம்ம படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன தலைப்பில் படிக்க போகிறோம், அதில் என்னென்ன உபத்தலைப்புகள் அல்லது சப் ஹெட்டிங்ஸ் இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எழுதிக்கோங்க. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல, சப் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் மெயின் பாயிண்ட்ஸும் அந்த தலைப்பும் உபத்தலைப்புகளும் நான் மட்டும் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு நோட்ஸு வரும், அதுக்குண்டான புஸ்தகம் வரும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கையில் எடுத்து வச்சு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சு நோட்ஸை எடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் கொடுக்கும். அதுதான் உங்களை என்ன பண்ணும், இந்த ஆவியானவரை குறித்தும் எந்த சப்ஜெக்டை குறித்தும் நீங்கள் படித்து புரிந்து கொண்டு அதில் 4 பேருக்கு உபதேசிக்கும் அளவுக்கு வருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுக்காமல் இருந்தால் கூட இப்போ கூட நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு பேனா நோட்டு எடுத்துகிட்டு உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுத தொடங்குங்க. சரி, இது பொதுவாக இந்த சப்ஜெக்டை குறித்து பார்க்கும் பொழுது மொத்தம் ஒரு 4 அத்தியாயமாக, அதாவது 4 அத்தியாயமாக அல்லது 4 சாப்டர்னு சொல்லலாம், 4 சாப்டராக நம்ம பிரிக்கிறோம். இந்த 4 சாப்டரில் 4 அத்தியாயத்தில் என்னென்ன நம்ம பிரிக்கிறோம், எப்படி படிக்க போகிறோங்கிறத ஒரு ஓவர் வியூ அல்லது பேட்ஸ் வியூன்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் வியூன்னு சொல்லக்கூடிய அந்த மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை முதல்ல பார்த்து இந்த முதல் கிளாஸை நம்ம முடிப்போம். அதுக்கப்புறமாக சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றாக டீப்பாக நம்ம படிக்க போகிறோம், மிகவும் ஆழ்ந்து படிக்க போகிறோம். சரி, முதலாவது சாப்டர் 1 நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் பேனாவும் நோட்டும் எடுத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் சொல்லுகிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அத்தியாயம் 1 என்று எழுதிக்கோங்க. அதுக்கு கீழாக தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் ஆழ்தத்துவம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரின் ஆழ்தத்துவம், அதுக்கடுத்து ஒரு கமா போட்டு தெய்வத்துவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ முதல் அத்தியாயத்தில் சாப்டர் 1 போட்டுட்டீங்க. அதுக்கு கீழாக பரிசுத்த ஆவியானவரின் ஆழ்தத்துவம், தெய்வத்துவம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அவருடைய பர்சனாலிட்டி, அப்புறம் அவருடைய டிவைனிட்டி, அதை தான் ஆழ்தத்துவம், தெய்வத்துவம்னு சொல்கிறோம். ஸோ இது சாப்டர் 1க்கு கீழாக அல்லது அத்தியாயம் 1க்கு கீழாக வரக்கூடிய ரோமன் லெட்டர் 1ன்னு போட்டுக்காங்க, மெயின் ஹெட்டிங். இதுக்கு கீழாக 2வது இந்த ரோமன் லெட்டர் கூட நீங்கள் இதில் போட வேண்டாம், நீங்கள் தலைப்புன்னு போட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆழ்தத்துவம், தெய்வத்துவம்னு போட்டுட்டு கீழே ரோமன் லெட்டர் 1 போடுங்க. 1 போட்டுட்டு ஆவியானவர் ஒரு நபர், ரோமன் லெட்டர் 1 போட்டுட்டு ஆவியானவர் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஹெட்டிங் போட்டுக்காங்க. 2வதாக ஆவியானவர் நபர் மட்டுமல்ல, ரோமன் லெட்டர் 2 போட்டுட்டு ஆவியானவர் நபர் மட்டுமல்ல, அவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ரோமன் லெட்டருக்கு 2க்கு கீழாக ABCன்னு சொல்லிட்டு வரிசையாக நான் சொல்லக்கூடிய பாயிண்டை நீங்கள் எழுதிக்கோங்க. தெய்வத்துவத்தில் மற்ற நபர்களோடு ஆவியானவரின் உறவுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. எனது தெய்வத்துவத்தில் மற்ற நபர்களோடு ஆவியானவரின் உறவுகள், அதாவது இந்த ஆவியானவர் பிதாவோடு அவருடைய உறவுகள், குமாரனோடு அவருடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிறதை குறித்தான காரியங்களை நம்ம இதை படிக்கும்போது நம்ம படிப்போம். பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு கீழாக எழுதிட்டு, அந்த பி என்கிறதுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை யெகோவாவுடன் அடையாளம் காணுதல். உடனே யெகோவா விட்னஸோ இவங்க நினச்சிடாதீங்க, அப்படி இல்லை. தேவனுக்கு யெகோவா என்கிற ஒரு நாமம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை யூதர்கள் வாசிக்க ப்ரொனன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க.
அவங்க அது அந்த நாமம் வரும்பொழுது அப்படியே அந்த கொஞ்சம் கேப் விடுவாங்க, சைலண்ட் விடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த நாமத்தின் மீது மிகவும் பயபக்தியாக இருந்தாங்க. ஸோ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் யெகோவா என்கிற ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்துக்கு இணையாக இவர் எப்படி பேசப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்தான காரியங்கள் அதில் நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம். அப்போ பி எப்படி இருக்குது? பரிசுத்த ஆவியானவரை யெகோவாவுடன் அடையாளம் காணுதல் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. சின்னு அதுக்கு அடுத்து எழுதிக்கோங்க. அதில் பரிசுத்த ஆவியானவரை தேவனோடு அடையாளம் காணுதல். தேவன்னா பிதாவாகிய தேவனோடு இவர் எப்படி அடையாளம் காணப்படுகிறார் அப்படிங்கிற காரியத்தை இதில் நம்ம படிப்போம். அதுக்கு கீழாக டி என்று எழுதிக்கோங்க. பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய தேவனோடும் ஆவியானவரின் தொடர்பு எப்படி அவங்களுக்குள்ளாக தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்து இதில் நம்ம படிப்போம். கீழே இ என்று போட்டு எழுதி கொண்டு ஆவியானவரின் புறப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஆவியானவரின் புறப்படுதல். இந்த சர்ச்சை நான் ஏற்கனவே சொன்னேன். 9ஆம் நூற்றாண்டில் அவர் பிதாவிடமிருந்து புறப்பட்டாரா, அல்லது குமாரனிடமிருந்து புறப்பட்டாரா, அல்லது 2 பேரிடமிருந்து புறப்பட்டாரா என்று இந்த ப்ரொசஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அதை குறித்தான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த என்கிற அந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? ரோமன் லெட்டர் 1 முடிஞ்சிருச்சு, ஆவியானவர் ஒரு நபர் என்று. ரோமன் லெட்டர் 2 வந்து ஆவியானவர் நபர் மட்டுமல்ல, அவர் தேவன் என்கிறது முடிஞ்சிருச்சு. அந்த ரோமன் லெட்டர் 2க்கு கீழாக ABCDE என்கிற பாயிண்ட்ஸ் வந்து வருகிறது. சரிங்களா? அப்புறம் ரோமன் லெட்டர் 3ன்னு போட்டுக்காங்க. ரோமன் லெட்டரில் 3ன்னு போட்டுக்கோங்க. அதற்கு நேராக சரித்திரத்தில் ஆவியானவரை குறித்தான தவறான பார்வை. இது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவரை குறித்து தவறான பார்வை வந்து சரித்திரத்தில் இருந்ததுனால தான் இன்றைக்கும் அந்த பார்வைகள் பல வடிவுகளிலே இருக்கிறத பார்க்குறேன். அது ரொம்ப துக்ககரமாக இருக்குது. நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு நபரை நான் பார்த்தேன். அவர் ஒரு முக்கியமான வேலையில் பணியில் இருக்கிறார் கவர்மெண்ட்டில். உற்சாகமாக இருக்கிறவர். அவர் ஒரு மலைப்பகுதியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் போய் பயங்கரமாக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நபர். இப்போ அவர்கிட்ட நான் கொஞ்சம் உரையாடும் பொழுது அவர்கிட்ட நான் வந்து இந்த பிதா குமாரன் ஆவியானவரை குறித்து நான் பேச வரும் பொழுது உடனே ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் இந்த இந்துக்கள் போல் ஐடல் வொர்ஷிப் பண்ணுறீங்க. ஏன்னா இவர் தனித்தனி நபர்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வமாக நீங்கள் சொல்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் குமாரனாக பூமிக்கு வந்தார், குமாரனானவர் மேலே போயிட்டு ஆவியானவராக திரும்பி வந்தார். ஒரே நபர் தான், ஆனால் பல மோடில் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லக்கூடியவராக இருந்தார். அது ஒரு இந்த நபர்களுடைய பிரச்சனை. இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்டு அது சரியல்ல என்று உணர்த்தப்பட்ட ஒரு சத்தியம். ஆனால் இன்றைக்கும் இப்போ ப்ரெசண்டில் இதை விசுவாசித்து ஓடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த திரியேகம் என்கிற காரியத்தை அவங்களால நம்ப முடியாமல் இருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு பரிமாணம் தான் ஜெகோவா விட்னஸ். இன்னும் அநேக மதத்தினர்கள் வந்து இந்த தேவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அப்படி இணை வைக்கிறது பாவம் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சரித்திரத்தில் இந்த ஆவியானவரை குறித்து தவறான பார்வை வந்ததனுடைய விளைவாக காணப்படுகிறது. அதனால் இதை நம்ம சாதாரணமாக போக முடியாது. இதை ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம். என்னென்ன பார்வை சரித்திரத்தில் தவறாக இருந்தது என்று படித்தோன்னா, நீங்களும் நானும் இப்பொழுது தவறான பார்வையுடையவர்களாக இருக்கிறோமா அல்லது சரியான பார்வையுடையவர்களாக இருக்கிறோமா என்கிற காரியத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதில் கீழே 3 ABCன்னு 3 பாயிண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ரோமன் லெட்டர் 3ல் சரித்திரத்தில் ஆவியானவரை குறித்தான தவறான பார்வை என்று எழுதி கொண்டு அதற்கு கீழாக ABCன்னு போட்டுக்காங்க. ஏலுக்கு நேராக ஒரிஜின் என்று சொல்லி நீங்கள் போட்டுக்காங்க. அது ஒரிஜின் என்கிறவருடைய ஒரு தவறான பார்வை என்னவாக இருந்ததுன்னு அது அப்புறமா நம்ம படிப்போம். பிக்கு கீழாக செபலியனிசம் என்று சொல்லி எழுதிக்கோங்க. செபலியஸ் என்கிற ஒரு நபர் இந்த ஆவியானவரை எப்படி தப்பாக பார்த்தார் என்று அதை குறித்து நம்ம அங்கே படிப்போம். சி என்று எழுதியிருக்கீங்க இல்லையா, அதற்கு நேராக ஏரியனிசம் என்று சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. அரியூஸ் என்கிற ஒருத்தர் எப்படி இவரை குறித்து தவறாக சொல்லிக் கொடுத்தார் சரித்திரத்தில் என்பதை அதில் படிப்போம். அப்போ ABC அதில் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக ரோமன் லெட்டர் 4 போட்டுக்காங்க. அந்த ரோமன் லெட்டர் 4க்கு நேராக ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் என்று எழுதிக்கோங்க. ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அதற்கு கீழாக ABCன்னு சொல்லிட்டு சப்பாயிண்ட்ஸ் போடுங்க, எழுதிக்கோங்க. அந்த ஏக்கு நேராக ஆவியானவரின் தெய்வத்துவத்தையும் ஆழ்தத்துவத்தையும் குறிக்கும் பெயர்கள்.
அதாவது ஏக்கு நேராக ஆவியானவரின் தெய்வத்துவத்தையும் ஆள் தத்துவத்தையும் குறிக்கும் பெயர்கள். தெய்வத்துவம்னா டியட்டி, ஆள் தத்துவம்னா பர்சனாலிட்டி. வேணால் பிராக்கெட்டில் நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களுடைய புரிதலுக்காக எழுதி கொள்ளுங்க. பிக்கு நேராக ஆவியானவரை தேவனாக, அவரது சிறப்பு படைப்புகளை குறிக்கும் பெயர்கள் என்று சொல்லி எழுதிக்காங்க. ஆவியானவரை தேவனாக கமா போட்டு அவரது சிறப்பு படைப்புகளை, அவர் சில காரியங்களை படைக்கிறார், அந்த படைப்புகளை, தேவன் மட்டுமே செய்யக்கூடிய படைப்பை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அந்த படைப்புகளை குறிக்கும் பெயர்கள் என்று அர்த்தம். அதுதான் அந்த பிக்கு நேரம் நீங்கள் எழுதுறீங்க. சிக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரின் அடையாள பெயர்கள் அவருடைய சிறப்பு பணியை காண்பிக்கின்றன என்று சொல்லி எழுதிக்கோங்க. சிக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரின் அடையாள பெயர்கள் அவருடைய சிறப்பு பணியை காண்பிக்கின்றன என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அப்புறமாக ரோமன் லெட்டர் 5, அந்த ரோமன் லெட்டர் 5ல் பரிசுத்த ஆவியானவரின் ஆள் தத்துவம் மற்றும் தெய்வத்துவத்தை குறித்தான சத்தியங்கள் எவ்வாறு நம் நடைமுறை வாழ்வை பாதிக்கின்றன. இதெல்லாம் படிக்கிறோம். அவர் ஒரு பர்சன், அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர், அவர் ஒரு டியட்டி, அவர் ஒரு தேவன், அவர் இஸ் அ காட், இஸ் த காட். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுனால அது எப்படி நம்முடைய வாழ்வை பாதிக்கின்றன என்பதுதான் ரோமன் லெட்டர் 5. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதோட கூட சாப்டர் 1 முடிவடைகிறது. சாப்டர் 1ல் பல காரியங்கள், பல பிரிவுகள் பார்த்தோம். இதை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு தெளிவு ஆவியானவரை குறித்து கிடைக்கும், ஒரு சரியான அறிவு கிடைக்கும். அந்த சரியான அறிவு உங்களுடைய வாழ்வை சரியான விதமாக பிரதிபலிக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த நியூமட்டாலஜி படிக்கிறோம். இது படிக்கலைன்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் பிஹெச்டி ஸ்காலராக பைபிளில் இருந்தாலும் கூட இவரை குறித்து புரியலைன்னா ஒன்றுமே புரியாது. இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இவர் இல்லைன்னா நம்ம அசையவே முடியாது, இவர் இல்லைன்னா ஒற்றுமை வரவே வராது, இவர் இல்லைன்னா ஊழியங்களே இல்லை, இவர் இல்லைன்னா ஒரு மனுஷன் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நம்ம முழு நிச்சயத்தோடு சொல்லவும் முடியாது, கேட்குறவர் அந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் இந்த சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 25% ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அத்தியாயம் 2 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அத்தியாயம் 2ல் தலைப்பு ஆவியானவரின் பணிகள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த ஆவியானவரின் பணிகள் என்கிற தலைப்புக்கு கீழாக ரோமன் லெட்டர் 1 போட்டுட்டு ஆவியானவரின் பொதுவான பணிகள் என்று எழுதிக்கோங்க. அதுக்கு கீழாக ஏபின்னு 2 ஆப்ஷன் போட்டுட்டு ஏல படைப்பில் ஆவியானவரின் பணி, பியில் மீட்பில் ஆவியானவரின் பணி. அதாவது இந்த நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படைப்புகளிலும் இந்த ஆவியானவர் என்ன செய்தார் என்பதை ஒரு பக்கம் பார்த்துட்டு, படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி மீட்டெடுக்கப்படுகிறோம் என்கிறதை, அதில் ஆவியானவருடைய செயல்கள் என்ன, அவருடைய வேலைகள் என்ன என்கிற காரியத்தையும் நம்ம இதில் படிப்போம். அப்புறமாக ரோமன் லெட்டர் 2ல் ஆவியானவரின் பிரத்யேகமான பணிகள், முதல்ல பொதுவான பணிகள் பார்த்தோம் ரோமன் லெட்டர் 1ல். ரோமன் லெட்டர் 2ல் ஆவியானவரின் பிரத்யேகமான பணிகள், அதில் ஏபிசின்னு அதுலேயும் நீங்கள் அதுக்கு கீழாக நீங்கள் இப்போ எழுதி கொள்ளுங்க. அந்த ஏக்கு நேராக பழைய ஏற்பாட்டில் தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் ஆவியானவரின் பணிகள். அநேக தலைமைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அதில் அவர்களை உருவாக்குவதில் ஆவியானவருடைய செயல்கள் என்னவாக இருந்தது, பணிகள் என்னவாக இருந்தது, வேலைகள் என்னவாக இருந்தது என்பதை இந்த போர்ஷனில் நம்ம படிக்கும் பொழுது டீப்பாக படிப்போம். பி என்று அதுக்கு அடுத்ததாக எழுதி கொண்டு பழைய ஏற்பாட்டின் ஊழியங்களில் ஆவியானவர்கள் பணியல் என்ன, அதாவது பழைய ஏற்பாட்டின் ஊழியங்களில் ஆவியானவர் பணி. ஸோ அவர் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் அநேக ஊழியங்கள் இருந்தன. தீர்க்க தரிசிகள்லாம் சென்று ராஜாக்களை எச்சரிக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தான அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல ஊழியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஊழியத்தில் இந்த ஆவியானவர் என்ன செய்தார் என்பதை இதில் நம்ம படிப்போம். சி என்று எழுதி கொண்டு அதற்கு நேராக புதிய ஏற்பாட்டில், நம்முடைய காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் ஊழியத்திலும் ஊழியம் செய்த சிறப்பான நபர்களிடத்திலும், அதாவது அவர்கள் சிறப்பான நபர்களாக இருந்ததற்கு காரணம் அவர்களுக்குள்ளாக இருந்த சிறப்பான நபராகிய ஆவியானவர். இந்த புதிய ஏற்பாட்டில் ஊழியத்திலும் ஊழியம் செய்த நபர்களிடத்திலும் ஆவியானவரின் செயல்கள் என்று சொல்லி சிக்கு நேராக எழுதி கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக ரோமன் லெட்டர் 3 போட்டுக்காங்க. ரோமன் லெட்டர் 3 போட்டுட்டு
இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள். ஏன்னா இது ஆவியானவர்னாலே இப்போ அதை குறித்து பேசலைன்னா நமக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய காரியம், அவர் என்னென்ன செய்தாருங்கிறத. ஸோ அதனால் ரோம் லெட்டர் 3ன்னு போட்டுட்டு அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் என்று எழுதி கொள்ளுங்கள். அதற்கு கீழாக ABCD அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு ஏக்கு நேராக அதிசயங்கள், அடையாளங்கள் தொடர்கின்றதா அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போடுங்க. பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா அடையாளங்களும், புதிய ஏற்பாட்டில் நடந்த எல்லா அடையாளங்களும், அதிசயங்களும், அற்புதங்களும் அதே மாதிரி இன்றும் தொடர்கிறதா என்பதை குறித்தான காரியங்களை நம்ம இதில் படிப்போம். B என்று எழுதி கொண்டு அடையாளம், அற்புதம் என்றால் என்ன? இந்த அடையாளம் வேணும், அற்புதம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவதற்கு முன்பாக நம்மளும் அநேக நேரத்தில் ஏங்குவோம். நம்ம மத்தியில் அடையாளங்கள் இல்லையே, அற்புதங்கள் இல்லையே, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கப்படட்டும் என்று சொல்லி ஊழிய பாதையில் செல்லும் பொழுது அநேக காரியங்கள் நம்ம ஜெபிப்பதுண்டு, எதிர்பார்ப்பதுண்டு. அதெல்லாம் நம்ம சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடையாளம் என்றால் என்ன, அற்புதம் என்றால் என்ன என்கிற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம அதை தெளிவாக படிப்போம். அடையாளம் என்றால் என்ன, பிக்கு நேராக அடையாளம் என்றால் என்ன, அவைகளின் நோக்கம் என்ன, அது அந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நடத்தப்பட்டவைகளின் நோக்கம் என்ன என்பதை வேதபூர்வமாக நம்ம இதில் படிப்போம். சிக்கு கீழாக அற்புத சுகத்தின் அடையாளம் அப்படின்னு மட்டும் போட்டுக்காங்க. அது எழுதுது அற்புத சுகத்தின் அடையாளம் என்று எழுதி கொள்ளுங்கள். டிக்கு நேராக நிகழ்காலத்தில் அற்புத சுகம் அளிப்பவர்கள் என்று எழுதிக்கோங்க. இதில் இந்த ப்ரெசன்ட் டைமில் அற்புதம் சுகம் அளிப்பவர்களை குறித்தான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் படிப்போம். சரி, இதோட சாப்டர் 2 க்ளோஸ் ஆகுது. அத்தியாயம் 2 முடிவடைகிறது. அத்தியாயம் 3 என்று சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க, அல்லது சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதில் தலைப்பு ஆவியானவரின் வரங்கள் என்று நீங்கள் எழுதிக்கொள்ளணும். ஆவியானவரின் வரங்கள். அதில் ரோமன் லெட்டர் 1 போட்டுட்டு முன்னுரை அல்லது இன்ட்ரோடக்ஷன் என்று எழுதிக்கோங்க. ரோமன் லெட்டர் 2ல் வரையறை மற்றும் விளக்கம். வரையறை மற்றும் விளக்கம்னா ஆங்கிலத்தில் வேணால் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. வரையறை என்றால் டெஃபினிஷன், விளக்கம், எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஸோ அப்போ வரையறை மற்றும் விளக்கங்கள் அதை நீங்கள் ரோமன் லெட்டர் 2க்கு நேராக அந்த ஆவியானவரை குறித்தான டெஃபினேஷனையும் அதை குறித்தான எக்ஸ்பிளனேஷனும் இதில் நம்ம பார்ப்போம். அந்த 2க்கு கீழே நீங்கள் G வரைக்கும் ABCDEFG வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. அதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஏக்கு நேராக வரங்களை குறித்தான மூல பாஷை மற்றும் அதன் விளக்கங்கள். அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்டில் கிரீக்கில் இந்த வார்த்தை என்ன, வரத்தை குறித்து என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை குறித்து இதில் நம்ம தெளிவாக படிப்போம். பிக்கு நேராக வேதத்தின் அடிப்படையிலான வரையறை மற்றும் தேவையான விளக்கம். அந்த இதுக்குண்டான வேத விளக்கங்கள், அந்த டெஃபினேஷனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனுக்கும் வேதத்தை வைத்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இதில் இருக்கும். அடுத்ததாக சி என்று எழுதியிருக்கீங்க இல்லையா, அதற்கு நேராக வரங்களின் செயல்பாட்டை குறித்து வேதாகம கண்ணோட்டம். இந்த வரங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை வேதத்தின் பார்வை வழியாக, வேதத்தின் கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இது இருக்கும். அப்புறம் சில ஆவிக்குரிய வரங்களின் வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வேணால் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க. சிக்கு நேராக ஆவிக்குரிய வரங்களின் வகைப்பாடு. டிக்கு நேராக வரங்களின் செயல்பாட்டை குறித்த வேதாகம கண்ணோட்டம். அதாவது இந்த வரங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்களும் நானும் என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நீங்களும் நானும் என்ன யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் அல்லது நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று வேதத்தின் பார்வையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன் வேதம் வேதம் வேதம்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவனை மண்ணை வச்சு வீட்டை கெட்டினவனுக்கு ஒப்பானாக பேசுவார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை
கட்பாறையின் மேல் வீடு கட்டினவனாக ஒப்பிட்டு பேசுவார். இந்த 2 பேர் மேலேயும் பெருங்காற்று பெருவெள்ளம் மோதுகிறது. ஆனால் இந்த மண்ணில்லால் கட்டப்பட்ட அந்த வீடு விழுந்தது ஒளிந்தது அப்படிம்பாரு. அது எதுனா வேத பிரமாணத்தின் அடிப்படையில் எந்த காரியத்தையும் சிந்திக்காமல், வேதத்தை ஒப்பிட்டு பார்க்காமல், வேதத்தினுடைய கண்கள் வழியாக பார்க்காமல் செயல்பட்டவர்கள் மண் வீடு மாதிரி. அது பெரிய வீடாக இருக்கலாம், ஆனால் அங்கேயும் காற்று அடிக்கும் இங்கேயும் காற்று அடிக்கும், ஆனால் அது அழிந்தது ஒளிந்தது, ஆனால் இதோ என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது என்கிறதாக அவர் பேசுகிறார். அதனால தான் வேதத்தின் பார்வையில் அப்படிங்கிற காரியத்தை நம்ம அடிக்கடி இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வேதத்தின் அடிப்படையில் வரையறை மற்றும் தேவையான விளக்கம் நம்ம பார்த்துட்டு, ஆவிக்குரிய வரங்களின் வகைப்பாடு நம்ம பார்த்துட்டு, வரங்களின் செயல்பாட்டை குறித்து வேதாகம கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துட்டு, அதற்கப்புறமாக என்று போட்டுட்டு வரங்களின் பட்டியல் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. வரங்களின் பட்டியல், அதில் அந்த வரங்களின் பட்டியலுக்கு கீழாக 1, 2ன்னு எழுதிக்கோங்க. 1க்கு நேராக ஆவியானவர் கொடுக்கும் நிரந்தரமான வரம், பெர்மனன்ட் கிஃப்ட்ஸ் அப்படிம்பாங்க. அது எப்பொழுதுமே இருக்கும், நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட கூட இருக்கும் அந்த நிரந்தரமான வரம். அதை குறித்து 2ல் ஆவியானவர் கொடுக்கும் தற்காலிகமான வரம். சில வரத்தை கண்டினியூஸாக நம்ம செய்வதற்கு கொடுத்துருக்க மாட்டார், சில நேரத்தில் செய்வதற்கு கொடுக்குறார். அது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த போர்ஷன் படிக்கும் பொழுது நம்ம படிப்போம். அதுக்கு கீழாக எஃப் என்று எழுதியிருக்கிறீங்கள, அதற்கு நேர ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிப்பதும் மற்றும் வளர்ச்சி அப்படின்னு எழுதிக்கோங்க. இது என்ன வளர்ச்சி அப்படின்னா, எல்லாருக்கும் ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அது எனக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பது இங்கே தான் நம்ம கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லை, அந்த வரத்தை நான் எப்படி நான் டெவலப் பண்ணுறது, நான் எப்படி அதை வளர்த்து கொண்டு போவது, அதை எப்படி தேவனுக்காக நாம் மிகப்பெரிய அளவில் எக்ஸல் ஆகிறது என்பதை குறித்தான காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜி என்று சொல்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த ஜிக்கு நேராக ஆவிக்குரிய வரங்களை பற்றி கேட்கப்படும் சில முக்கியமான கேள்விகள். அதாவது இந்த வரத்தை குறித்து அநேக கேள்விகள் கேட்குறாங்க, அதில் சில முக்கியமான கேள்விகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த கேள்விகளுக்கு நம்ம இங்கே பதில் கொடுத்துருப்போம். இது ஜி என்று சொல்லி போட்டிருக்கீங்க, எழுதிக்கோங்க. இதில் நமக்கு சாப்டர் 3 அல்லது அத்தியாயம் 3 முடிவடைகிறது. இதற்கு பின்பாக இறுதியான ஒரு சாப்டர் அல்லது அத்தியாயம் 4வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயத்தில் தலைப்பு என்று எழுதி கொண்டு பரிசுத்த ஆவியானவருடன் விசுவாசிகளின் உறவும் பொறுப்பும், அதாவது ரிலேஷன்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பரிசுத்த ஆவியானவரோட கூட இந்த தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, அதே நேரத்தில் நமக்கு என்ன பொறுப்பு இவரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்தான விளக்கங்களை டீட்டெயில் ஸ்டடியை நம்ம இந்த தலைப்புக்கு கீழாக படிப்போம். அதுக்கு கீழே ரோமன் லெட்டர் 1, 2, 3ன்னு போட்டுக்கோங்க. அந்த ரோமன் லெட்டர் 1க்கு நேராக ஆவியானவருடன் நம்முடைய உறவுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே 3 சப் பாயிண்ட்ஸ் படிப்போம், அது அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரோமன் லெட்டர் 2க்கு கீழே ஆவியானவருடன் நம்முடைய பொறுப்புகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதற்கு கீழாகவும் 7 சப் பாயிண்ட்ஸ் இருக்கிறது, அதை நான் நம்ம படிக்கும் பொழுது நம்ம படிக்கலாம். ரோமன் லெட்டர் 3க்கு நேராக ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள், இதற்கு கீழாகவும் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம இந்த 4வது அத்தியாயத்தில் படிப்போம். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறவு என்ன, நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்முடைய உறவுகளுக்கீழாக எப்படியெல்லாம் உறவுகள் இருக்க வேண்டும், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்படியெல்லாம் அவருக்கு நம்ம செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இவருக்கு விரோதமாக பாவம் எதெல்லாம் இவருக்கு விரோதமான பாவம், இந்த காரியத்தை எல்லாம் இதில் நம்ம படிப்போம். உண்மையாகவே நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கடைசி பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த தேவனுக்குள்ளாக நீங்கள் வருகிற தொடக்க காலகட்டத்தில் வந்திருந்தீங்கன்னா, இல்லைன்னா இனிமேல் வரப்போகிறீங்க, அந்த நேரத்தில் பாவத்தை குறித்தான சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சின்னதாக நம்ம மைண்டில் ஒரு சின்ன பாவம் செய்தாலும் அதனுடைய உணர்வு மிகவும் அதிகமாக இருக்கும். நமக்கு வருத்தம், அதுக்காக அழுவோம். ஒரு நபரிடத்தில் நம்ம ஏதாவது விரோதமாக பேசியிருந்தால் அல்லது அவர்களே நமக்கு விரோதமாக பேசியிருந்தால் அது நிமித்தம் நம்ம கோவிச்சிருந்தா, வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது முதலாவது நீ உன் சகோதரனோட ஒப்புரவாகிக்கிட்டு அதுக்கப்புறமாக
காணிக்கை பெட்டியில் உன்னோட காணிக்கை வைங்கிற வசனத்தை பார்க்கும்பொழுது இருதயம் பிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவரிடத்துல ஓடி போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த காணிக்கை பெட்டியில் அல்லது அப்பம்புக்கு மாறாதனில் கையிட்டிருப்போம். இதெல்லாம் யார் செய்யக்கூடிய செயல்கள் தெரியுமா? ஆவியானவர் செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் என்னவோ காலப்போக்கில் இந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சு போயிடுது. இந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சு போகிறதுனால மக்கள் வந்து அந்த அதை குறித்து யோசிக்காம தன்னை வந்து தேவனுக்கு சமமாகவோ அல்லது தேவனை போலவோ காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவர் வரும்பொழுது தான் பாவத்தை குறித்தான சென்சிட்டிவ் அதிகமாக வரும், பரிசுத்தம் என்கிற காரியமும் அதிகமாக வரும். ஸோ அதை குறித்து தான் இந்த சாப்டர் 4 படிக்க போகிறோம். படிக்கும் பொழுது பாவத்தை குறித்தான சென்சிட்டிவ் உங்களுக்கு அதிகமாக வருகிறது மட்டுமல்லாமல் பரிசுத்தத்தை குறித்தும் தெளிவான புரிதலும் பரிசுத்த வாழ்வும். சங்கீதக்காரன் ஜெபிப்பார், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. எந்த வேதனை உண்டாக்கும் வழிகளும் இல்லாமல் பரிசுத்த வாழ்வில் நடைபோட இந்த பகுதி நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இதற்கு கீழாக ஒவ்வொரு நான் சொன்ன தலைப்பு, சப்ஹெட்டிங், உபத்தலைப்பு, அதற்கு கீழாக சில ஏபிசிடி சொல்லியிருக்கேன். சிலதுக்கு கீழாக நிறைய பாயிண்ட்ஸ் வருது, 7-8 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம அங்கே படிக்கும் பொழுது தெளிவாக படிப்போம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்கிறதான இந்த பாடத்தை பரிசுத்த ஆவியானவராக தேவன் தாமே புரியும்படியாக உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் வந்து இதை அவர் உதவி செய்யட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன், உதவி செய்வாராக என்று அவர் மீது நம்பிக்கையாகவும் இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து படிப்போம். தொடர்ந்து இந்த பாடத்தை படித்து இதன் மூலமாக மிகப்பெரிய அசைவு அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் நடந்தது போல நம்முடைய காலகட்டத்திலும் எழுப்புதலும் எழுச்சிகளும் ரிவைவலும் வருவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூட இந்த ஃபஸ்ட் கிளாஸை நம்ம நிறுத்துவோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். See you all.